Hi friends, welcome back to Birlas Parvai. இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கார் இருக்கு அப்படினு சொல்ல முடியும். முக்கியமா எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கார் தான். நான் முத கார் ஓட்ட பழகுன ஒரு கார் அப்படினு சொல்ல முடியும். அதாவது இந்த டைப் ஆஃப் கார்ல நான் பழகுனேன்னு நான் சொல்ல வரல. நான் பழகுன அதே காரையே இன்னைக்கு 22 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்திருக்கோம். 2002ல லான்ச் ஆன Maruti சுசுகியோட ZEN வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. என்னோட பர்சனலாக கனெக்ட் ஆன ஒரு காரு. கஷ்டப்பட்டு இந்த காரை ஊரில் இருந்து எடுத்து சென்னைக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த காரை கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த காரோட ஓவரால் லுக்கையே மாற்ற போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காரோட கரண்ட்டாக அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது ஒரு லிக்விட் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ராக்ரன்ஸ் பேர் என்ன அப்படின்னா அக்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இப்போ இப்போ உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு பழைய கார், கிட்டத்தட்ட ஒரு விண்டேஜ் கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதில் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஸ்மெல், அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த பர்ஃப்யூம் வந்து அந்த ஸ்மெல்லை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்வா அப்படிங்கிறப்போ ஒரு தண்ணிக்கு என்ன ஸ்மெல் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு மைல்டான ஒரு ஃப்ரூட்டியான ஸ்மெல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பேண்ட் இருக்கும். அதை வந்து நம்மளோட IRVMல இப்படி நம்ம தொங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி ஒரு பாட்டில் இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பர்ஃப்யூம். ஸோ இதை நான் என்ன பண்ணணும், டெய்லி நீங்கள் காலையில் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்ப்ரே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு பழைய காரை ஒரு புது கார் அளவுக்கு ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு பர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காருக்கும் எனக்குமான ஒரு கனெக்டை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த கார் என்னோட ஓன் காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எல்லாருக்குமே லைஃப்பில் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர் அப்படிங்கிறது மறக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். நான் முத வேலைக்குன்னு போன ஒரு கம்பெனியோட ஓனரோட வெஹிக்கிள் தான் இது. இந்த காரில் தான் காருனா என்ன, அது எப்படி ஓட்டணும் அப்படின்னு கற்றுக்கிட்டதே வந்து இந்த கார் தான். ஸோ கார் மட்டும் கிடையாது, அவரோட 2 வீலரில் தான் நான் பைக்கே ஓட்ட கற்றுக்கிட்டேன். சாம்ராய் பைக் வந்து வச்சுருந்தாரு. அதே மாதிரி மொபைல் ஃபோன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் கற்றுக்கிட்டதும் அவர்கிட்ட தான். லைஃப்பில் என்னோட கெரியருக்கு ரிலேட்டடான அத்தனை விஷயமே நான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான். ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன, அந்த MS DOS வந்து இருந்த காலத்திலேருந்தே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் அது. ஸோ அப்போ என்னோட லைஃப்பில் ரொம்ப என்னோட ரோல் மாடல் அப்படின்னு கூட நான் சொல்ல முடியும். அவர் பேர் வந்து வீரக்கண்ணன் அப்படின்னு சொல்லி, அவரோட கார் தான் வந்து இது. ஸோ இந்த காரை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த கார் வந்து ஒரு 22 வருஷமாக ஆயிடுச்சு. நிறையா டேமேஜ் வந்து இருக்குது. இந்த காரை டிஸ்போஸ் பண்ணுற பிளானில் தான் இருந்தார். பட் நான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் காராக இந்த காரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நிறையா விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருக்குது இந்த காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கார் வந்து எவ்வளோ ஓடி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோட கடைசியில் இது எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படிங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு 1 லிட்டரில் இருக்கிற இன்ஜின் தான். பட் 4 சிலிண்டரில் இருக்கும். செம்ம ரிஃபைண்டாக இருக்கும். இந்த காரை யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் இன்கேஸ் இந்த ZEN காரை யூஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வச்சுருந்தாங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூவை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். பயங்கரமான ரிஃபைண்டாக இருக்கும், நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு த்ராட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த 1 லிட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போயுமே இந்த கார் அந்த ரிஃபைன்மெண்ட்டில் இருக்குது. பட் அடிஷ்னல் நிறைய சவுண்ட்ஸ் வருது. நான் அதை ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போ இதில் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 60 PS தான் வந்து பவர் டெலிவரி பண்ணும். ஒரு 70-80 Nm டார்க் தான் வந்து இது உங்களுக்கு டெலிவரி பண்ணும். நம்மக்கிட்ட இருக்கிறது பெட்ரோல் வேரியண்ட் தான். பட் இதில் வந்து அப்போவே வந்து டீசல் வேரியண்ட்டுமே வந்து உங்களுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ எவ்வளோ லோ ப்ரொஃபைலாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நான் நின்னேன் அப்படின்னா ஸோ எனக்கு கிட்டத்தட்ட செஸ்ட்டுக்கு தான் இதோட ஹைட்டே இருக்குது. இப்போ இருக்கிற ஒரு செடானில் கூட இந்த மாதிரியான ஒரு லோ ப்ரொஃபைல், ஒரு நல்ல ஏரோடைனமிக்கான ஒரு ப்ரொஃபைலில் கார் வந்து உங்களுக்கு கிடையாது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸே வந்து 165 mm தான். பட்
பெருசாக உங்களுக்கு கீழே தட்டுற பிரச்சனை இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப லோவாலாம் இது போகாது. இருந்தாலும் ஒரு கேர்ஃபுல்லாக தான் இந்த வண்டியை வந்து நீங்கள் ஓட்டணும். ZENக்கு அப்புறமா ZEN எஸ்டிலோ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அது மார்க்கெட்டில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியல. பட் இந்த ZEN தான் வந்து அந்த காலத்தில் ஒரு லக்ஸுரி ஃபீல் கொடுத்த ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வரலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா இப்போதைக்கு காரோட கண்டிஷன் எப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பெருசாக எந்த டேமேஜுமே இல்லை. அதே மாதிரி ஹெட்லைட் மட்டும் நல்லாவே வந்து உங்களுக்கு ஓன் அவுட் ஆகிருக்கு. இங்கே கிரில்லுமே நீங்கள் ரொம்ப ஸ்லிம்மாக தான் வந்து ஒரு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து சுசுகியோட லோகோ இருக்குது நமக்கு தெரியுது. கீழே வந்து ஒரு ஏர்டாமே இருக்குது. பிளாக்கில் தான் வந்து பம்பர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி TN67D 8235 அதுதான் இந்த காரோட நம்பர். ஸோ போனட்டுமே வந்து எவ்வளோ லோவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ தான் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி லென்த்துமே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான். விண்ட்ஷீல் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், பெருசாக டேமேஜ் இல்லை. பட் இங்கே உள்ளே வந்தோம் அப்படின்னா மெட்டல் போர்ஷனுக்கும் கிளாஸுக்கும் ஒரு சின்ன கேப்லாம் இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஆல்ரெடி ஏதோ சம் டிங்கரிங்லாம் வந்து உங்களுக்கு பார்த்துருக்காங்க, அதர்வைஸ் ஓகே தான். ஸோ சைடில் நம்ம பார்க்கும்போது இங்கே சைடில் இருந்த இந்த பிளாஸ்டிக்கோட ஃபீடிங் எல்லாமே வந்து இங்கே உடஞ்சிருக்குது. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஃபுல்லாமே வந்து கரோஷன் ஆகிருக்கு. இந்த ரன்னர் போர்டு வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இங்கே வீலோட ப்ரொஃபைல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா R12 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெட்டல் வீல் தான் இருக்குது. பட் இதை வந்து நம்ம அலாயாக மாற்றுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இண்டிகேட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ORVM வந்து மேனுவலி ஃபோல்டபுள் ORVM தான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஓரளவுக்கு ஒய்டாகவே நமக்கு இருக்கும், நல்ல விசிபிலிட்டி வந்து இருக்கும். இந்த ஆண்டனா வந்து நீங்கள் பார்க்கலாம், க்ளோஸ் வாங்க. இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இதில் ஜாம் ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுக்கிற கூட உங்களுக்கு முடியலை. ப்ராப்ளி இதையும் நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த டோரோட ஹேண்டில் வந்து பார்க்கலாம், நீங்கள் ஒரு அந்த காலத்தோட ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த தட் எஃபெக்ட்மே வந்து நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆயிடுச்சு. இப்போயுமே வந்து அந்த ஃபீல் வந்து இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே சி பில்லர் வந்து ஒரு நல்லா ஒரு குவார்ட்டர் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே லோ ப்ரொஃபைலாக தான் சீட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஈவன் இப்போ இருக்கிற செடானில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லோ ப்ரொஃபைல் சீட்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நான் உள்ளே இங்கிரீஸ் போகும்போது நான் காமிக்கிறேன். இங்கே டோர்லாம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக கரோஷன் ஆகிருக்கு. டோர் பேட் எல்லாமே வந்து ஓகேவா இருக்குது. அவ்வளோதான். இங்கே ரன்னர் போர்டையும் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும், பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இங்கே பின்னாடியும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பின்னாடியோட ரன்னர் போர்டும் இங்கே ஓகே. ஸோ பெருசாக வந்து நமக்கு பேக்கில் ஒரு பெரிய ஃபீல் மாதிரி நமக்கு இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு கரோஷன் ஆகிருக்கு, அடியில் ஓட்டை நல்லா விழுந்துருக்கு. அப்போது இதில் டிங்கரிங் ஒர்க் அப்படிங்கிறது பயங்கரமாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இந்த டோர் பேடு ஓகே, பெருசாக ஒன்றும் நமக்கு எப்படி சொல்கிற ஹீட்டுக்கு ரொம்ப போகலை. பட் உள்ள சி பில்லர், ஐ மீன் ஏ பில்லர் அண்ட் இதெல்லாம் வந்து வேறு லெவலில் டேமேஜ் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே ரியரில் பார்க்கும்போதே பாருங்கள், வைப்பருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வேரியண்ட் வந்து LXI தான் வந்து வேரியண்ட்டு. LXIங்கிறது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு வேரியண்ட் தான். அந்த LXIலே வந்து உங்களுக்கு ரியர் வைப்பருமே இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் தான் நமக்கு அது கொடுக்குறாங்க. ஸோ மிச்சப்படி இங்கே ரியரில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ரியரோட லுக்கு தான் வந்து இந்த வெஹிக்கிள்க்குரிய அந்த ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி ஃபீல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி கர்வ்டாக வந்து ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு காரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். மிச்சப்படி எக்ஸ்டீரியரில் ஓகேவாக இருக்குது. இந்த சைட்லையுமே வந்து உங்களுக்கு ரன்னர் போர்டில் ஃபுல்லாமே வந்து துருப்பிடிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரைட். அப்போது இதில் நம்ம எக்ஸ்டீரியரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை வந்து டிங்கரிங் ஒர்க் பண்ணிவிட்டு பெயிண்டிங்குமே பண்ண போகிறோம். என்ன கலர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். இதை டூவல் கலராக பிரிக்கலாமா இல்லை சிங்கிள் கலராக கொடுத்தோம் அப்படின்னா என்ன கலர் கொடுத்தா இந்த காருக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஜெம்ஸில் இருக்கிற அத்தனை கலருமே இதுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இப்போ காருக்குள்ளே வந்து வரலாம். இந்த இங்கிரஸ் அப்படிங்கிற விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எவ்வளோ லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா எப்போ எவ்வளோ லோவாக நம்ம உள்ளே வந்து உட்காரோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போது ஒரு நல்ல ரைடிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து இவ்வளோ லோவாக இருக்குங்கிறதுனால நமக்கு உள்ள வரைக்கும் இம்பேக்ட் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. அது நல்லாவே சஸ்பென்ஷனை டியூன் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ உள்ள கண்டிஷனை வந்து நம்ம பார்க்கலாம். அப்படியே உள்ளே வாங்க. இந்த டேஷ்போர்டை வந்து நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு தான் இருக்கும், அனலாகில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓன் அவுட் ஆயிடுச்சு. பட் புதுசில் இருக்கும்போது அப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஏதோ முன்னாடி ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபீலை வந்து இருக்கும். அந்த முள்ளு மட்டும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த வேறு லெவல் ஃபீல் அது ஆக்சுவலாக. ஐயோ, நான் உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நான் காமிச்சிட்டேன். பட் இருந்தாலும்
நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பக்கம் ஏசிக்குரிய போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் வந்து ஏசி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய லக்ஸூரி விஷயமா வந்து உங்களுக்கு இருந்தது. ஸோ இந்த காரில் ஒரு மேனுவல் செட்டப்பில் இருக்கிற ஒரு ஏசி தான். ப்ளோயருக்குரிய கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லைடரில் வந்து கூலிங்குரிய அந்த இதை நீங்கள் வேரி பண்ணுறது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த வெண்டெல்லாம் வந்து நமக்கு இது உடஞ்சிருக்கு. இந்த ப்ளோயரோட டைரக்ஷனுமே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஆடியோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த டச் ஸ்க்ரீன்ங்கிறதெல்லாம் அப்போ வேலையே கிடையாது. அந்த சிங்கிள் டின்னில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரே ஒரு சிங்கிள் டின் போட்டு தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஏதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து இங்கே இருக்குது, ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ நல்லாவே வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து நமக்கு தெரியுது. மிச்சப்படி இங்கே கீழே வந்தோன்னா பெருசாக இங்கே வந்து நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. சின்னதாக ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி ஒரு நமக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு அப்போ கிடச்சிருந்தது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் பிரேக் வந்து நமக்கு இங்கே கீழே இருக்குது. ஸோ இதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏ பில்லர்லாம் நீங்கள் பாருங்கள். ஐயோ தூள் தூளாக போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம் சார், நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத. பட் ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் கூட நம்ம யூஸ்டு மார்க்கெட்டில் போய் தேடி கண்டிப்பாக நம்ம ஒன்றை கண்டுபிடிக்கிறோம். இங்கே ரூஃப் வந்து நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீடிசைன் வந்து நம்ம பண்ணலாம். இந்த ரூஃபை ப்ராபப்ளி ஒரு பிளாக் இன்டீரியர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லலாம். ஐஆர்விஎம் வந்து நம்ம காரை விட கொஞ்சம் பெட்டராகவே தான் இருக்குது. நம்ம காரில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாதரசம்லாம் இறங்கியிருக்கோம். பட் இங்கே ஓகேவாக தான் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து இங்கே பாருங்கள் எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்பீக்கர். இந்த பக்கமும் ஒரு ஸ்பீக்கர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சீட் வந்து கொஞ்சம் வந்து அப்கிரேட் பண்ணது போல் தெரியுது இப்போ ரீசெண்டாக. அதனால கொஞ்சம் குஷனாகவே நமக்கு இந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறது தெரியுது. பட் இதையும் முடிஞ்சால் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், ரைட்? இன்ஜினோட பே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியுமா, இப்போல்லாம் வந்து அதே தான் இருக்குது. காற்றாக தான் இருக்குது. அந்த காலத்தில் ஏர் பேக்கும் கிடையாது, என் கேப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே எப்படி நிப்பாட்டுறது? சைடில் ஒரு கம்பி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதை எடுத்து எப்படி நிப்பாட்டிடும். ஓகே, ஸோ இன்ஜினோட பே வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 1 லிட்டரில் 4 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இது. ஸோ உள்ளே வந்து நிறைய ஆயில் லீக் ஆகி இருக்கிறது நமக்கு தெரியுது. கீழே ஃப்ளோர் எல்லாமே வந்து ஓப்பனாக தான் நமக்கு இருக்குது. இது அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சவுண்டு வந்து உங்களுக்கு வரும், அதை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். நான் ஆன் பண்ணுறேன் இன்ஜினை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சவுண்டை வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அந்த ஒரு மாதிரி வான ஒரு சவுண்டு வந்து நமக்கு வருது. அதில் மேபி இன்ஜின் வேலை இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அதையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜின் ஆனால் கொஞ்சம் ட்ரைவ் போயிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் ஸ்மூத் இருந்து இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா நான் ஒரு ட்ரைவே வந்து உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். செம்ம ஸ்மூத்தராக இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் இந்த சவுண்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ZEN வந்து நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏசி ஒர்க் ஆகலை. அதனால் விண்டோவை ரோல் டவுன் பண்ணிட்டு தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். ப்ராப்ளி அதில் ஏதாவது கேஸ் பிரச்சனை இருக்கா என்னங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ சவுண்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இனிஷியலாக வான ஒரு சவுண்டு பாருங்க. இப்போ நல்லா த்ராட்டில் கொடுத்துட்டோன்னா அந்த சவுண்டு வந்து போயிடுது. பட் லோயர் ஆர்பிஎம்மில் அந்த ஒரு சவுண்டு வந்து வந்துகிட்டே இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் பவர் மட்டும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம த்ராட்டில் கொடுத்தோன்னா செமையாக வந்து ஒரு பவர் கொடுக்குது. நான் சொன்ன மாதிரி இப்போல்லாம் வந்து ஸ்பெக்கில் பேப்பரில் என்ன கொடுக்குறாங்களோ அது அவுட்புட்டில் வரமாட்டேங்குது. பட் அப்போல்லாம் பேப்பரில் கொடுக்குறத விட அவுட்புட் வந்து அதிகமாக இருந்தது. இது வந்து ஒரு 1 லிட்டர் இன்ஜின் தான். அதே மாதிரி 60 PS தான் பவரு, 78 Nm தான் டார்க்கு. பட் நமக்கு இதை ஓட்டும் போது பார்த்தோம்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு 1.2 லிட்டரோட இன்ஜின் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக தான் வந்து இப்போயுமே இந்த இன்ஜின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இருக்கிற அந்த K12 இன்ஜினுக்கெல்லாம் முன்னாடி இருக்கிற இன்ஜின் தான் வந்து இந்த 1 லிட்டர் இன்ஜின். ஓகே, ஸோ இந்த இன்ஜினுக்காக மட்டுமே தான் நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, இதை ஸ்க்ராப்போ இல்லை வண்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறதை விட கொஞ்சம் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு பழைய நினைவுகள் வந்து நிறையா நமக்குள்ளே ஓடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். நல்ல ஸ்டேரிங் வந்து ஆக்சுவலாக பவர் ஸ்டேரிங்கில் பிரச்சனை இருக்குது.
வண்டி நின்றுட்டு இருக்கும்போது செம்ம ஹார்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. பட் ஓடும்போது ஓரளவுக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேரிங்குமே நம்ம எனிவே அந்த ஸ்டேரிங் பாக்ஸையும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். சஸ்பென்ஷனு ஓகேவாக இருக்குது. ப்ராபப்ளி நம்ம ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதையுமே நம்ம பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வந்து ரீகண்டிஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அவர்கிட்டே போய் நம்ம இதை ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு மொத்தமாக இந்த வண்டியை வேறு லெவலில் நம்ம ரெடி பண்ணலாம். ஹோப் இந்த ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா மாருதியில் கண்டிப்பாக இப்போ ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்காது. அப்போ நம்ம ஸ்க்ராப் மார்க்கெட்டில் தான் அதோட ஸ்பேர்ஸை வந்து நம்ம தேடணும். கண்டிப்பாக உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ராப் மார்க்கெட் எங்கே இருக்கும், அதில் போய் எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம கோயிங் ஃபார்வர்ட் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிரைவபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சவுண்டை தவிர எனக்கு வந்து பெருசாக வண்டியில் வந்து பிரச்சனை தெரியல. ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வந்து இருக்குது. அதனால் இன்ஜின் வைஸ் மேபி ஒர்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பாடி தான் வந்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இன்டீரியரில் இந்த ஏ பில்லரோட பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. அது எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ என்னோடய டார்கெட்டு ஒரு 2 monthsலேருந்து 2.5 monthsக்குள்ளே இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஸோ மொத்தமாக கார் எப்படி இருக்குது கரண்ட்டாக அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி பேட் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் இன்ஜின் மட்டும் நல்லா ரிஃபைண்டாக இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த கார் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஒரு 500 kilometer வந்து ட்ரைவ் பண்ணி நான் ஸ்டாப்பாக வந்து தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு. அதனால் நல்ல ஓடுற கண்டிஷனில் தான் கார் இருக்குது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக இந்த காரோட லுக்கை வந்து மாற்றலாம். ஒவ்வொரு சேஞ்சும் உங்களுக்கு வந்து வீடியோஸாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இதில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை வந்து உங்கள் காரில் கூட இருக்கலாம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரு இப்படி இருக்கிற கண்டிஷனில் இருந்து ஃபுல்லாக மாறுறத கண்கூட ஒவ்வொரு வீடியோவாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. உனக்கு எதுக்குடா இந்த வேலை அப்படிங்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து நல்லாவே கேட்குது. இதில் 2 விஷயம். ஒன்று ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலு, இந்த காரோட நம்ம இருந்த அந்த கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று இதில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை ஒவ்வொன்றா நம்ம கேப்சர் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வீடியோஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதோட கண்டினியூஸ் வீடியோஸில் திருப்பி வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.